உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் ஒரு சோதனையின் பொழுது பஜ்ரங் தள ஆர்வலர் ராமுவின் வீட்டிலிருந்து ஏராளமான துப்பாக்கி குண்டுகள் மற்றும் ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அவை முழு நகரத்தையும் அழிக்க போதுமானதாக இருக்கும். ஆனால் இதை பற்றி இந்த செய்தி நியூஸ் சேனலாவது ஏதாவது பேசுகிறாங்களா? எல்லாம் இப்போ சமீபத்தில் இப்போ பிடிப்பட்டது தான். ஆனால் இதை பற்றி யாருமே இப்போ பேச மாட்டாங்க. ஏன்னாக்க பஜ்ரங் தள் ஆர்வலர் ராமு அப்போது அது மீடியாக்கள் வந்து 2 விதமாக பார்க்கும். அதே ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தாக்க அது கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து இவர் வந்து பஜ்ரங் தள் ஆர்வலருங்கிறதுனால கண்டுக்காம விட்டாங்க. இதனால யாருக்கு நஷ்டம்? இந்தியாவுக்கு தான். ये छापेमारी की गई है बजरंग दल के कार्यकर्ता के घर पर। आप देख सकते हैं कि घर से कितनी भारी मात्रा में बारूद और बम का जखीरा बरामद किया गया है। बता दें कि इस वीडियो को शेयर करते हुए पत्रकार सत्य प्रकाश भारती लिखते हैं कि बजरंग दल के सदस्य के घर से बारूद और बम का जखीरा बरामद, बिना लाइसेंस भारी मात्रा में देसी बम बनाया जा रहा था। அடுத்து அதே ஊபியில் வந்து 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து டாக்டர் முஸ்லீம் டாக்டர்கள்ட்ட இப்போ அதாவது பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம இங்கே தமிழக ஊடகங்களையும் பார்க்குறோம். அதற்காக பயங்கர பிரச்சனைகள். முஸ்லீம்கள்னால் இப்படி தான், படித்தவங்களுக்கு படித்தவர்களுக்கு எப்படி இருக்காங்கன்னாக்க படிக்காதவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் நிறைய கதறதை பார்க்குறோம். ஆனால் இது எல்லாம் வந்து பொய்யான செய்திகள்ங்க. அங்கே வந்து ஊபியோடைய டிஜிபி என்ன சொல்கிறாருங்கிறது அதையும் பார்ப்போம். ஹரியானா டிஜிபி ஓபி சிங் என்ன சொல்கிறாருனாக்க, இப்போ வந்து வெளியில் வந்து செய்திகள் பரப்பப்படுது, இது மாதிரி 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் பிடிப்பட்டதுண்டு, அதெல்லாம் கிடையாது, பொய்யான செய்திகள், இது யாரும் நம்பாதீங்க. அப்படிப்பட்ட பெரும் பிரச்சனைக்குள்ள வெடிமருந்துகள்லாம் கைப்பற்றப்படலை. ஆனால் இந்த அமோனியம் நைட்ரேட்டுங்க ஒரு குறிப்பிட்ட குறைச்ச அளவில் தான். அது வந்து பொதுவாகவே டாக்டர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். அதாவது மருந்து தயாரிக்கிறதுல பல வகைகளில் உண்டு. அதில் குறைச்ச அளவில் தான் அது நம்ம அதாவது பிடிச்சிருக்கிறோம். நீங்கள் இப்போ மீடியாக்களில் பார்க்குறது மாதிரி அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய கிலோ வந்து நம்ம ஆர்டிஎக்ஸ்லாம் வந்து பிடிப்படலை, இதெல்லாம் பொய்யான செய்தி, இதை நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுங்க? யார்கிட்ட போய் இதை போய் சொல்லிகிட்டு இருக்கிறது? இதே மாதிரி மில்லத் டைம்ஸும் வெளியிட்டிருக்குது அந்த டிஜிபியோடைய வாக்குமூலத்தை. இப்போ முஸ்லீம்னாக்க ஏற்கனவே பார்த்தோம், பஜ்ரங் தள் உண்மையிலேயே அவன் வீட்டில் வந்து அவ்வளோ வெடிமருந்துகளை வச்சுருக்கிறான், அது வெளியில் வரல. ஆனால் ஃபேக் நியூஸ் முஸ்லீம்களை பற்றி நிறையா வந்துட்டுருக்குது வெளியில்.